வணக்கம். போன வீடியோவில் நம்ம பேனல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பேனல்ஸை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அந்த ஒரு ப்ரீசெட்டாக எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ், வெப் டிசைனர்ஸ் மற்றும் மோஷன் கிராஃபிக்ஸ், பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபோட்டோஷாப் பயன்படுது. இப்போது இந்த ஒர்க் ஸ்பேஸ் பிக்கரை நான் கிளிக் பண்ணி இதை கிராஃபிக்ஸ் அண்டு வெப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் இப்போ கேரக்டர், பேராகிராஃப், கிளிஃபிகான்ஸ் மற்றும் ப்ராப்பர்ட்டிஸ், லைப்ரரின்னு இப்படி ஒரு குரூப் பேனல்ஸ் எனக்கு கிடைக்குது. இதே நான் பெயிண்டிங் அப்படின்றத நான் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வாட்சஸ் பேனல், ப்ரஷ் ப்ரீஷெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரஷ் பேனல்னு எனக்கு சைடில் கிடைக்கிது, ஐக்கானாக எனக்கு கிடைக்கிது. சரி, இப்போது இதெல்லாம் கூட எனக்கு பத்தாது, இந்த ஒர்க் ஸ்பேஸை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நான் நினச்சா நான் எசென்ஷியல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் ரீசெட் எசென்ஷியல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது ரீசெட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லேயர்ஸ் பேனலை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வரேன். இது தனியாக வந்துடுச்சு. இது அப்படியே நான் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகிறேன். இந்த லெஃப்ட் சைடு எட்ஜுக்கு கொண்டு போகும்போது பார்த்தோம்னா எனக்கு ப்ளூ கலர் லைன் ஒன்று வருது. இந்த ப்ளூ கலர் லைன் வரும்போது நான் இது ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ரிலீஸ் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னாக்கா, இந்த லேயர்ஸ் பேனலானது என்னுடைய லெஃப்ட் சைடுக்கு வந்துடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த சேனல்ஸ் ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாத்தை நான் எடுத்துகிட்டு இந்த லேயர்ஸ் கூட வேணாம், இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் மட்டும் வருது. இங்கே வரும்போது ஃபுல் பார்டர் கிடைக்கிது. மேலே வரும்போது சிங்கிள் லைன் வரும்போது நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போது இண்டிவிஜுவலாக எனக்கு பாத் அப்படின்ற ஒரு பேனல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே கலர்ஸ் பேனல், இந்த கலர்ஸ் பேனலை நான் ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வாட்சஸ் பேனலையும் நான் எடுத்துகிட்டு இதேமாரி தனியாக வச்சுக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை க்ளோஸ் டேப் குரூப்னு இந்த ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எப்பயும் எனக்கு தேவைப்படும். சரி, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த பேனலை நான் இழுத்துட்டு கீழே பாருங்கள், கீழே ஒரு ப்ளூ லைன் வருது இல்லையா, இங்கே லேயர்ஸ் பேனலுக்கு கீழே நான் விட்டுறேன். விடும்போது பார்த்தோம்னா கீழே எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் கிடைக்கிது. இந்த ஸ்வாட்சஸ் பேனலை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது இது கொலாப்ஸ் ஆகிடும். லேயர்ஸையும் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பாத்தையும் டபுள் கிளிக் பண்ணும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எனக்கு இங்கே கிடைக்கிது. இப்போது இதை சுத்தமாக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோம்னா எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பேனல்ஸை கிளிக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. லெஃப்ட் சைட்லேயே டூல்ஸ், பேனல்ஸ் ரெண்டுத்தையுமே நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே ஒர்க் ஸ்பேஸ் பிக்கரை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நியூ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நான் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு நேம் கொடுக்க சொல்கிறாங்க. நான் மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே எந்த குரூப்பில் வேணும், எந்த மெனுவில் வேணும்னு கேட்குறாங்க. எதையுமே நான் கொடுக்காம அப்படியே சேவ்னு மட்டும் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஸ்பீக்கரை மீண்டும் கிளிக் பண்ணி பாருங்கள். மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது இங்கே டிக் ஆகிடுச்சு இருக்குது. சரி, இப்போது இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எசென்ஷியலுக்கு மாற்றணும்னு நினச்சி நான் எசென்ஷியலை கிளிக் பண்ணுறேன். மாறலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எசென்ஷியலை தான் நம்ம ரீஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இப்போது இதை மீண்டும் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்பீக்கரை கிளிக் பண்ணி ரீசெட் எசென்ஷியல் அப்படின்னு நான் கொடுக்கும்போது பாருங்கள், மீண்டும் எசென்ஷியல் ஒர்க் ஸ்பேஸே எனக்கு கிடச்சிச்சு. இந்த மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றத இந்த லிஸ்ட்லேருந்து மை ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் பண்ணி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது மீண்டும் இதில் இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.